சில நாட்களுக்கு முன்னாடி கோவை தொண்டாமுத்தூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட குளத்தேரி பகுதியில் ஒரு விவசாயி சட்டத்துக்கு புறம்பா வச்ச ஹை வோல்டேஜ் மின்வெளியில் பட்டு ஒரு காட்டு யானை இறந்து போச்சு. எங்கே எந்த யானை இறந்தாலும் அதை தன் லாபத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குமே, அது உடனே கிளம்பிடுச்சு. சுந்தர்ராஜன் பூவுலகின் நண்பர்களும் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தன்னை சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்னு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளூர் அசலூர்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவர் தொண்டாமுத்தூர் குளத்தேரி பகுதியில் இறந்த யானையை வழக்கம் போல தான் சுயலாபத்துக்காக ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்தில் அது இறந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஆதாரமாக இவர் போட்டிருக்கிற ஃபோட்டோ யானை இறந்த ஃபோட்டோ தனியாக, அப்புறம் ஆதியோகி ஃபோட்டோ தனியாக. இதை பார்த்து மக்கள் ஆதியோகிக்கு முன்னாடி அந்த யானை இறந்துருச்சுன்னு நினச்சிக்குவாங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இப்போ இந்த ஆதியோகி ஃபோட்டோக்கு பதிலாக தாஜ்மஹால் ஃபோட்டோ போட்டோம்னா அது தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இறந்து போச்சுன்னு அர்த்தமா? டெக்னாலஜியில் உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இவர் இன்னும் நம்பியார் காலத்து டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. தி ஹிந்து, தி நியூஸ் மினிட், ANI பெரிய நியூஸ் சேனலில் தெளிவாக யானை இறந்த சம்பவம் குளத்தேரி பகுதியில் துரைன்னு ஒரு விவசாயி தவறுதலாக வச்ச மின்வெளியில் மாட்டி இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ, உண்மை வெளிவந்துருச்சு அப்படின்னு நினைச்ச பூவுலக புலி அடுத்த பொருளியாக யானையை 3 நாட்கள் ஈஷா யோகா மையத்தை சேர்ந்தவங்க துரத்துனாங்க. அப்புறம் அது இன்னொரு இடத்துக்கு போய் இறந்துருச்சுன்னு மிஷ்கின் படத்தில் வர மாதிரி சோகமாக வயலின் வாசிச்சுட்டு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். வனத்துறை அதிகாரி வெங்கடேசன் தி நியூஸ் மினிட்டுக்கு கொடுத்த பேட்டியில் யானை யாரும் துரத்தவும் முடியாது. ஊருக்குள்ளே யானை வந்துருச்சுன்னா வனத்துறை தான் அந்த காட்டுக்குள்ளே துரத்தும். பொதுமக்கள் துரத்துனா அது அவங்கள திருப்பி தாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால யாரும் அப்படி செய்யலைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு. நொந்த பூவுலக புலி சுந்தர் ஒரு பழைய வீடியோவை எடுத்து போட்டு தோ பாருங்க, ஈஷாக்கு பக்கத்தில் யானை போயிருக்குன்னு அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தங்கிற ரேஞ்சில் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. இது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பழைய வீடியோ. இதுக்கும் இப்போ யானை இருந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் முழுக்க யானைகள் ஊருக்குள்ளேயும் குடியிருப்பு பகுதியில் சில நேரங்களில் வரதும் உண்டு. உடனே வனத்துறை அதை காட்டுக்குள்ளே துரத்தி விடுவாங்க. 2017 கோயம்புத்தூர் குடியிருப்பு பகுதிகளில் யானை வந்தது. 2019 கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையில் யானைகள் வந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே வந்த யானைகளை வனத்துறை விரட்டுச்சு. இப்படி எங்கே எப்போ யானை வந்தாலும் அதுக்கு ஈஷா யோகா மையம் தான் காரணமா? யானைகள் வந்தாலே அங்கே யாரும் குடியிருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மருதமலை கோயிலை இழுத்து மூடிட வேண்டிதான். நேஷனல் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு கோயம்புத்தூரை காலி பண்ணணும். இது சாத்தியமா? யானைகள் தம் பயிரை அழிச்சிருச்சுன்னு நஷ்ட ஈடு கேட்டு விவசாயிகள் குடியாத்தம், ஓசூர், கூடலூர், அம்பாசமுத்திரம் தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துறாங்க. யானை வருதுன்னு சொல்லி அந்த ஏழை விவசாயி அவன் நிலத்தை விட்டு போக சொல்லிடுவோமா? இல்லை குடியாத்தம், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் யானை ஊருக்குள்ளே வருது, அங்கெல்லாம் ஈஷா யோகா மையமாக இருக்குது. யானைகள் கரும்பையும் பயிர்களையும் தேடி வருதே தவிர ஈஷா யோகா இருக்கு தியானம் பண்ணிட்டு போகலான்னு வரதில்லை. ஈஷா யோகா மையம் இருக்கிறதுக்கும் யானைகள் ஊருக்குள்ளே வரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யானைகள் வழி தவறியோ பயிர்களை தேடியோ ஊருக்குள்ளே வரது இயல்பு. யானைகளுக்கும் பாதிப்பு வராமல் பொதுமக்களுக்கும் பாதிப்பு வராமல் என்ன பண்ணணும்னு பொறுப்பான சுற்றுச்சூழல் ஆர்வலராக யோசிக்கிறத விட்டுட்டு காசு வாங்கிக்கிட்டு எதையாவது எழுதிட்டு இருக்கிறாரு. சரி, இவர் சொல்கிற மாதிரி யானைகளுக்கு பாதிப்புனா வெறும் 150 ஏக்கர் உள்ள ஈஷா யோகா மையத்தை எதிர்க்கிறவர் அதே பகுதியில் 700 ஏக்கரை வளைச்சு போட்டிருக்கிற கார்னியா யூனிவர்சிட்டியை ஒன்றுமே சொல்லலையே. ரொம்ப அழுத்தி கேட்டா இங்கே பாருங்க, நான் அவங்களையும் கேள்வி கேட்டிருக்கேன்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுவார். இதுவும் பழைய காலத்து டெக்னிக் தான். நம்பியாருக்கும் முந்தைய கால டெக்னிக். 19ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவ மிஷினரிஸோட டெக்னிக். 1800களின் தொடக்கத்தில் ஆப்பிரிக்க நாடு முழுக்க ஆக்கிரமிச்சிருந்த மிஷினரிஸ் அவங்களுடைய பழைய பண்பாடு, வழிபாட்டு முறை, தொன்மையான பூஜை முறைகள் எல்லாத்தையும் அழித்து கிறிஸ்துவத்தை மட்டும் பரப்புனாங்க. ஆப்பிரிக்கா மட்டுமில்லை, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு உலகத்தில் எல்லா இடங்களையும் வெற்றி பெற்ற மிஷினரிஸ்க்கு இந்திய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மட்டும் உடைச்சு தன் மகத்தை புகுத்த முடியல. அதுக்கு தடையா நின்னது இந்த மண்ணில் வளர்ந்த ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஆன்மீக குருமார்கள். அதை இன்னைக்கும் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க மிஷினரிஸ். நம் தமிழர்களுடைய ஆதி கடவுளான சிவனை கொண்டாடும் மகா சிவராத்திரி திருவிழாவை ஈஷாவில் நடத்தக்கூடாதுன்னு பூவுலக சுந்தர்ராஜன் கோர்ட்டில் கேஸ் போட்டார். முழுமையாக விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஈஷா எலிஃபென்ட் காரிடார்னு சொல்லப்படுற யானை வலசை பாதையில் இல்லைன்னு சொல்லி மகா சிவராத்திரி விழாவை தொடர்ந்து நடத்தலாம்னு தீர்ப்பு கொடுக்குது. தமிழர்களுடைய பண்டிகைகளையும் பண்பாட்டையும் தகர்க்கணும்னு நினைக்கும் மிஷினரிகளுடைய அஜெண்டாவை தான் பூவுலக புலி சுந்தர் பண்ணுறாரு. பூவுலக புலி சுந்தருக்கு ஒரு சவால். 150 ஏக்கர் உள்ள ஈஷாவை ஆதாரம் இல்லாமல் சொல்கிறீங்களே, 700 ஏக்கர் உள்ள காருண்யா மேலே ஒரு கேஸ் போடுங்க பார்ப்போம். போட மாட்டீங்க. எங்கேயோ செத்த யானை, எப்போவோ அந்த வீடியோ, இதை வச்சுட்டு ஒரு ஆன்மீக அமைப்பு மேலே திட்டமிட்டு போய் பரப்பி இவ்வளவு வெறுப்பாக கக்கணும்னா இவரோட நோக்கம்தான் என்ன? காட்டுக்கும் கழனிக்கும் வயலுக்கும் வனத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களாம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களா? சொந்த மண்ணின் மக்களுக்கு துரோகம் செஞ்சு இங்கே வளர்ந்த ஆன்மீகத்தை அழிக்க நினைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா சுந்தர்? யச்ச